ஷார்ட்ஸ்ல நம்ம என்ன பண்ண போறோம்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எப்படி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஹாலில் வந்து மிஸ்டேக் பண்றாங்கன்றத பத்தி அந்த இதில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த ப்ராப்ளம் வந்து எடுத்துப்போம். இந்த ப்ராப்ளம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 5% சொல்யூஷன் ஆஃப் வந்து சுக்ரோஸ் வந்து எடுத்துருக்காங்க. அப்போ வந்து ஃப்ரீசிங் பாயிண்ட் வந்து 271 கெல்வினா குறைஞ்சிருது. அப்போ குளுக்கோஸ் ஆட் பண்ணும்போது நமக்கு வந்து எவ்வளோ குறையும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ இது என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா குளுக்கோஸ் ஆட் பண்ணும்போது 273லேருந்து சுக்ரோஸ் ஆட் பண்ணும்போது 273லேருந்து 271 நமக்கு வந்து குறைஞ்சிருது இல்லையா? அப்போ நமக்கு வந்து குளுக்கோஸ் ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும்? அதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல வந்து 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் ஒரு ஆப்ஷன் வந்து கண்டிப்பாக 271 கேள்வினும் நமக்கு வந்து இருக்கும். அப்போ நமக்கு என்ன ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன திங்க் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா இது காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி பேஸ் பண்ணி வரக்கூடிய கொஸ்டின். அப்போ காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டின்றது என்னது? அதில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸை பொறுத்து அந்த வேல்யூ வந்து நமக்கு வந்து சேஞ்ச் ஆகும். அப்போ நீங்கள் கேன்சுகர்னா சுக்ரோஸ் இல்லையா? சுக்ரோஸ் பதிலாக குளுக்கோஸ் ஆட் பண்ணுறதுனாலையோ குளுக்கோஸுக்கு பதிலாக சோடியம் குளோரைடு ஆட் பண்ணுறதுனாலையோ சோடியம் குளோரைடு பதிலாக சோடியம் ஹைட்ராக்சைடு ஆட் பண்ணுறதுனாலையோ அது வேல்யூ வந்து மாறாது. அது சப்ஸ்டன்ஸோட நேச்சரை பொறுத்து நமக்கு வந்து மாறாது. அது எதை பொறுத்து மாறும் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸை பொறுத்து தான் இருக்கும். அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் என்ன நம்ம மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுவாங்க, இதுவும் 5% தான், இதுவும் நம்ம 5% தான், அப்போ ரெண்டுமே ஈக்குவல் குவான்டிட்டி தானே இருக்குது, அப்போ நமக்கு வந்து வேல்யூ நமக்கு வந்து ஈக்குவலாக வரும்னு சொல்லிட்டு நமக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதை வந்து நமக்கு வந்து பிக் பண்ணிடுவாங்க. ஏன்னா என்ட்ரன்ஸ் போர்டு எக்ஸாமுக்கு இதுக்கு ஒரு 3 மார்க் கொடுத்துருப்பாங்க. அப்போ 3 மார்க் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எழுதினா தான் நமக்கு வந்து மார்க் கிடைக்கும். அப்போ வந்து அவங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எழுதி கரெக்டாக பண்ணிடுவாங்க. ஆனால் என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் சில டைமில் அந்த கொஸ்டின்லேருந்து லாஜிக்காக திங்க் பண்ணி ஆன்சரை பிக் பண்ண மாதிரி இருக்கும். அப்போ என்ன ஸ்டூடெண்ட்ஸ் என்ன நினைப்பாங்க, ரொம்ப பில்லியன் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நான் லாஜிக்காக திங்க் பண்ணி குயிக்காக நான் வந்து ஆன்சர் வந்து நான் பிக் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆன்சர் வந்து நமக்கு வந்து பிக் பண்ணிடுவாங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த மிஸ்டேக் வந்து பண்ணுவாங்க. அப்போ நான் இந்த மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லும் போது சார் நான்லாம் அந்த மாதிரி பண்ண மாட்டேன் சார், இது வந்து ஈஸி சார், இது எப்படி சார் இது வந்து பண்ணுவாங்க, இது எனக்கு தெரியும் சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நம்ம சொல்யூஷன் சாப்டரை மட்டும் நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது உங்க மைண்ட் வந்து கிளியரா வந்து இருக்கும். ஆனால் எக்ஸாம் ஹாலில் அந்த டைம் மேனேஜ்மெண்ட் அந்த ஃபியர் அதெல்லாம் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அது நீங்கள் எல்லா சாப்டரையும் கம்பைன் பண்ணி நீங்கள் எழுதும்போது அந்த மைண்ட் வந்து அவ்வளோ லாஜிக்காக திங்க் பண்ணாது. ஓகேவா? அப்போ இந்த மாதிரி மிஸ்டேக்லாம் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதனால தான் நான் உங்ககிட்ட சொல்றேன். ஓகேவா? நான் சொல்ற ஒவ்வொரு பாயிண்ட்டையும் ரொம்ப கேர்ஃபுல்லா எடுத்துங்க. அதை மைண்ட்ல வந்து ஸ்டோர் பண்ணீங்க. அது என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல கண்டிப்பா நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். எதையும் டேக் இட் ஈஸியா அதை வந்து எடுத்துக்காதீங்க.